அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலின் போர்க்குற்றங்களுக்கு எதிராக மீண்டும் பல நாடுகள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். சிரியாவில் இஸ்ரேல் அமெரிக்காவின் திட்டம் தோல்வியடைந்திருக்கின்றது. மீண்டும் மிகப்பெரிய அளவிலான வன்முறைகள் நிகழ்ந்துள்ள சூழ்நிலையில் பெடோயின் போராளி குழுக்கள் மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் ரஷ்யா இணைந்து செய்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இஸ்ரேல் அமெரிக்காவை மட்டுமல்ல மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழலில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். 2023 அக்டோபரிலிருந்து இஸ்ரேல் காசா மீது நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் உயிரிழந்த பொதுமக்களின் எண்ணிக்கை 59,000 கடந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 134 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1155 பேருக்கு மேல் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆக்கிரமிப்பு படைகள் காசாவுக்குள் மேற்கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கின்றார். இன்று போர் நிறுத்தம், நாளை போர் நிறுத்தம் என ஒரு மாத காலமாக பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேல் அங்கு மிக கச்சிதமாக இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் எந்த விதமான ஒரு உண்மைத்தன்மையுமின்றி பொறுப்பற்ற முறையில் ஒரு மாத காலமாகவே நாளை போர் நிறுத்தம், இன்னும் சில மணி நேரங்களில் போர் நிறுத்தம் என்ற அறிவிப்புகள் மட்டும் வெறும் வாய் சொல்லில் வந்து கொண்டிருக்கின்றதே. அங்கு நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது. ஒரே நாளில் 134 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் மிக கொடூரமான விடயம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறும் மருத்துவமனைகளில் மிக குறைந்த வசதிகளோடு இருக்கக்கூடிய காசா மருத்துவமனை ஒன்றின் நோயாளர் கிளினிக் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 32 பேர் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். உலகில் தாக்கப்படக்கூடாது என அனைவரும் அறிவிக்கக்கூடிய மருத்துவமனை தற்போது மிக மோசமாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயம். அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் போது நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கு கனடாவில் ஒரு வழக்கு தாக்கல் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றது. கனேடிய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய கனடிய இஸ்ரேலிய இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் காசா போரில் பங்கு பெற்றியவர்கள் யாராவது திரும்பினால் அவர்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக காசாவில் செயற்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைகளுக்கு அவர்கள் ஆதரவாக அங்கே இருந்திருக்கின்றார்கள் என்பதால் அவர்கள் கனடாவுக்கு திரும்பினால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள், சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்து மிகப்பெரிய அளவில் தற்போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக கனடாவில் குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தில் பங்காற்றியவர்கள் மீண்டும் செல்வதற்கு அச்சப்படும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதேபோன்ற பல நாடுகளில் தங்களுடைய குடிமக்கள் இஸ்ரேலிய இராணுவத்தில் பணியாற்றியிருந்தால் அவர்கள் மீண்டும் திரும்பும் ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இஸ்ரேலினுடைய போர்க்குற்றத்தில் அவர்கள் பங்காளிகளாக இருந்திருக்கின்றார்கள் என்ற கோரிக்கைகள் மிகப்பெரிய அளவில் தற்போது எழுந்திருக்கின்றது. அடுத்து ஸ்வைடாவில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற ட்ரூஸ் போராளிகளுக்கு இறுதி எச்சரிக்கையை அரபு பெடோயின் போராளிகள் விடுத்திருக்கின்றார்கள். சிரிய அரசு அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தை அங்கு பல பெடோயின் போராளி பழங்குடியின மக்களின் குழுக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் இந்த ட்ரூஸ் இஸ்ரேலின் ஆதரவு பெற்ற ட்ரூஸ் ஆயுத குழுக்களை இம்முறை ஒரு கட்டம் கட்ட வேண்டும் அல்லது அவர்களை முற்றாக அடக்கி வைக்க வேண்டும். இவர்களை ஒரு சாக்காக கொண்டு இஸ்ரேல் சிரியாவுக்குள் நுழைவதற்கு மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இவர்களை நாங்கள் அடக்கி வைத்தால்தான் இந்த சியோனிச கும்பல் இவர்களை காரணம் காட்டி சிரியாவுக்குள் நுழைந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். சிரிய இடைக்கால அரசினுடைய அறிவிப்புகள், அமெரிக்க அரசின் அறிவிப்புகளை மீறி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் சரணடையுங்கள் அல்லது செத்து ஒழிய வேண்டும், அதாவது மரணத்தை தழுவ வேண்டும் அல்லது சரணடைந்து உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரே வழிதான் உங்களுக்கு இருக்கின்றது.
மரணமடைய போகின்றீர்களா, எங்களிடம் சரணடைந்து உயிரோடு தப்பிக்கப் போகின்றார்களா என்று ஒரு கடைசி எச்சரிக்கையை பல போராளி குழுக்கள் விடுத்திருக்கின்றார்கள். எனவே அடுத்து வரும் நாட்களில் இந்த போர் மீண்டும் ஒரு பாரிய அளவிலான போராக வெடிப்பதற்குரிய அச்சம் எழுந்திருக்கின்றது. அமெரிக்கா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக சிரியாவை விட்டு வெளியேறிவிடுங்கள், அத்தியாவசியம் என்று யாரும் சிரியாவுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் சிரியாவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கட்டியம் கூறுகின்றன. அடுத்து ஈரானினுடைய அணு ஆயுத தயாரிப்பு அல்லது அணுசக்தி செறிவூட்டல் தொடர்பாக ஈரான் மீண்டும் அணுசக்தி செறிவூட்டலை நிறுத்தாவிட்டால் ஈரான் மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை போட இருப்பதாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். குறிப்பாக 2015ஆம் ஆண்டு JCPOA விதிமுறைகளை மீறிய பின்னர், குறிப்பாக 2018இல் அமெரிக்கா ஒருதலை பட்சமாக ஒப்பந்தத்தில் விலகி ஈரான் மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து மீண்டும் ஈரானை முடக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தடைகளை ஈரான் மீது விதிக்கப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இவ்வளவு படுகொலைகளையும் பச்சை குழந்தைகளை பட்டினி போட்டு கொள்ளும் இஸ்ரேலுக்கு எதிராக தடைகளை மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் கலந்தாலோசனை நடத்துகின்றார்கள், பரிசீலனை செய்கின்றார்கள். ஆனால் ஒரு தடை கூட அங்கு அமுல்படுத்தப்படவில்லை. ஆனால் தன்னுடைய ஆக்கபூர்வமான செயல் திட்டங்களுக்கு, அணு ஆயுத தயாரிப்புகள் இல்லை என்று கூறிய பின்னர் ஆக்கபூர்வமான செயல் திட்டங்களுக்கு, குறிப்பாக அணுசக்தியை பயன்படுத்தும் ஈரானுக்கு எதிராக தடைகளை போடுவதற்கு இவர்கள் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்வதிலிருந்து இவர்கள் யார் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் தற்போது இந்த நாடுகளுக்கு ரஷ்யா ஒரு உறுதியான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஈரான் மீதான நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை மட்டுமல்ல, நியாயமற்றவை என்று அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கு காரணமே அமெரிக்கா, ஐரோப்பாவினுடைய தன்னிச்சையான நடவடிக்கைகள் தான். ஈரான் ஒப்பந்தத்தை சரியான முறையில் கடைபிடித்த போதும் அவர்களாகவே இதிலிருந்து விலகி கொண்டார்கள். எனவே இந்த சூழலில் ஈரான் மீது நடத்தப்படும் தடைகள், போடப்படும் தடைகள் மீண்டும் ஒரு பிராந்திய ரீதியிலான பதற்றத்துக்கும் யுத்தத்திற்கும் வழிவகுக்குமே தவிர ஈரானை கட்டுப்படுத்தாது என ஈரானுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை ரஷ்யா உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ரஷ்யா ஈரானுக்கு இடையில் பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது, அவர்களுக்குள் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கின்றது, விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் மேற்கத்திய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டு விரிசலை அதிகப்படுத்த அல்லது விரிசலை ஏற்படுத்த முயற்சிக்கும் சூழ்நிலையில் அனைவரின் வாயை அடைக்கும் விதத்தில் காஸ்பியன் கடலில் ஈரான், ரஷ்யா கடற்படைகள் இணைந்து ஒரு பிரமாண்ட கூட்டு கடல் போர் பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரான் மற்றும் ரஷ்யாவின் கடற்படைகள் இந்த வாரம் காஸ்பியன் கடலில் கூட்டு கடற்பயிற்சியை ஆரம்பித்திருப்பதாகவும் கேஷாரிக்ஸ் 2025 என்று குறியீட்டு பெயரிடப்பட்ட இந்த கடல்சார் மீட்பு மற்றும் நிவாரண பயிற்சி இன்றைய தினம் காஸ்பியன் கடலில் தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் என்ற அறிவிப்பு ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தாலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது, ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தாலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பான மற்றும் பத்திரமான காஸ்பியன் கடலுக்காக ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளில் ஈரானிய கடற்படையின் வடக்கு கடற்படையால் இந்த பயிற்சி நடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த பயிற்சியில் ஈரானிய கடற்படை, இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை, ஈரான் இஸ்லாமிய குடியரசின் சட்ட அமலாக்க கட்டளை, ரஷ்யாவின் சிறப்பு கமாண்டோ படை, ரஷ்ய கூட்டமைப்பின் கடற்படை ஆகியவற்றின் வீரர்கள் பங்கேற்பார்கள் என்றும் காஸ்பியன் கடல் எல்லை நாடுகளை சேர்ந்த சில நாடுகளும் கூட இதில் பங்களிக்கலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒருபுறம் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல், ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில், ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் ஈரான், ரஷ்யா இணைந்த பிரமாண்ட கூட்டு போர் பயிற்சி நிச்சயமாக எந்த நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றதோ இல்லையோ, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நிச்சயமாக அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். ஏனெனில் ஈரானையும் ரஷ்யாவையும் பிரித்து ஆள்வதனூடாக அல்லது இவர்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தி அல்லது செய்திகளினூடாக சிறிய கருத்து முரண்பாடுகளை கூட உதாகரமாக்கி
ஈரானையும் ரஷ்யாவும் எப்படியும் பிரித்துவிட வேண்டும் என துடிக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. போர்ப்பயிற்சி ஆரம்பித்து விட்டது. இணைந்து போர்ப்பயிற்சி என்றால் அவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து உக்ரைனில் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா மீண்டும் நடத்தி இருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் மட்டும் 426 ட்ரோன்கள் 24 குரூஸ் ஏவுகணைகளை ஏவி மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா நடத்தியிருப்பதில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 30 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதில் அதிக அளவிலான இராணுவ உட்கட்டுமானங்கள், உக்ரைன் இராணுவத்தினுடைய இராணுவ உட்கட்டுமானங்களை தாங்கள் அளித்திருப்பதாக ரஷ்ய படை தெரிவித்திருக்கின்றது. உக்ரைனின் மிக முக்கியமான ரடார் சிஸ்டங்கள், ஆயுத குடோன்கள், ஏவுகணை களஞ்சியங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் உடைய பேட்ரியோட் வான் பாதுகாப்பு லாஞ்சர்களையும் தாங்கள் ஒரு ரேடார் அமைப்பையும் முற்றாக அளித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அண்மையில் தான் உக்ரைன் பாதுகாப்புக்காக மேலதிக பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை வழங்கப் போகின்றோம் என அமெரிக்க திரு ட்ரம்பும் நேட்டோவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஏற்கனவே அங்கு பாதுகாப்புக்கென நிறுத்தப்பட்ட பேட்ரியோட் 3 வான் பாதுகாப்பு சாதனங்களை தாங்கள் முற்றாக அளித்திருப்பதாக இன்றைய தினம் ரஷ்யா அறிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு நேட்டோ நாடுகளுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதேபோல் உக்ரைனின் உடைய ட்ரோன்களும் மாஸ்கோவின் பல்வேறுபட்ட பகுதிகளுக்குள் புகுந்து தாக்கி இருக்கின்றன. பல ட்ரோன்களை ரஷ்ய படைகள் இடைமறித்தாலும் கூட ஒரு சில ட்ரோன்கள் மாஸ்கோவுக்குள்ளேயே நுழைந்து ரஷ்ய இராணுவத்தின் சில பகுதிகளை தாக்கியிருப்பதான செய்திகள் வெளியான பின்னர் மாஸ்கோவின் பல விமான நிலையங்கள் தற்காலிகமாக அவசரமாக மூடப்பட்டன. 140க்கும் மேற்பட்ட விமானங்கள் அவசரமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா போர் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான போராக மாறியிருக்கின்றது. உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி பரஸ்பர தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். வான்வழி தாக்குதலாக இருக்கலாம், ஏவுகணை ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் 2 பகுதிகளிலும் சேதத்தை ஏற்படுத்துவதால் அடுத்து வரும் நாட்கள் இந்த போர் மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பங்களாதேஷில் விமானப்படை விமானத்திற்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தோம். ஒரு கல்லூரி மீது மாணவர்கள் கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு கல்லூரியின் மீது இந்த விமானம் திடீரென மோதி வெடித்து சிதறியது. விமானம் மோதி வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறைவாக இருக்கின்றன. அதில் போர் விமானமாக இருப்பதால் போர் விமானிகள் 2 பேர் மாத்திரம் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் விமானம் பங்களாதேஷ் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் அந்த கட்டிடம், கல்லூரியினுடைய கட்டிடம் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டதில் 19 மாணவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் பங்களாதேஷ் அரசு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். விமானம் வீழ்ந்து விமானத்தில் உயிரிழந்தவர்கள் 2 பேர், ஆனால் விமானம் விழுந்த கட்டிடத்தில் இருந்தவர்கள் 19 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சோகமாக பங்களாதேஷில் மாறியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியா சேனல்களுடன் இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.